ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கான நிமோனிக்ஸ் பார்க்கலாம். ஓகே தானா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸில் இந்த ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்போகைனஸ்னால் என்ன அப்படின்னா, கைனீஷியம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஓகே தானா? கைனீஷியம் ஆக்குபைஸ் த ஹையஸ்ட் பொசிஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போலையும் ஹைச் இருக்குது, ஹையஸ்ட்டு. ஓகேவா? அப்போ கைனீஷியம் எங்கே இருக்கும்? ஹையஸ்ட்டு தான். ஹைப்போனாலே ஹையஸ்ட்டு. அப்போ கைனீஷியம் ஹையஸ்ட் பொசிஷனில் தான் ஆக்குப்பை இருக்கும். இதோட ஓவரி எப்படி இருக்கும்? ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரி. ஓவரி வந்து சுப்பீரியர். ஓகேவா? இது ஹையஸ்ட்டில் இருக்கிறவங்க தானே எப்போவுமே சுப்பீரியராக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எம்பிசி. எம்பிசின்னா என்னது அப்படின்னா மஸ்டர்டு. ஓகேவா? எம் மஸ்டர்டு, பி பிரிஞ்சால், சி சைனா ரோஸ். ஓகேவா? ஸோ ஹைப்போகைனஸ் அதோட கைனீஷியம் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும், ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? எம்பிசி, மஸ்டர்ட், பிரிஞ்சால், சைனா ரோஸ். ஹெச் இதை ஞாபகம் சொன்னேன், ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் சுப்பீரியராக இருப்பாங்கன்னு ஞாபகம் சொன்னேன். அடுத்தது என்னது? பெரிகைனஸ். பெரிகைனஸ் வந்து எப்படி இருக்கும்? கைனீஷியம் எங்கே இருக்கும் அப்படின்னா கைனீஷியம் வந்து சென்டரில் இருக்கும். ஓகேவா? கைனீஷியம் சென்டரில் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் என்னது? இதில் ஓவரி எப்படி இருக்கும்? ஓவரி வந்து ஹாஃப் இன்ஃபீரியராக இருக்கும். ஓகேவா? ஹாஃப் இன்ஃபீரியர். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் ஆர். பி ஸ்கொயர் ஆர்னா என்னது? ரெண்டு பி. ஓகேவா? ரெண்டு பி ஒரு ஆர். அப்போது ஃபஸ்ட்டு பி என்னது? ப்ளம். அடுத்து பி என்னது? பீச். அடுத்து பி என்னது? ரோஸ். அதுதான் பி ஸ்கொயர் ஆர்னு வச்சுக்கோங்க. ப்ளம், பீச், ரோஸ். அடுத்தது என்னது? எபிகைனஸ். எபிகைனஸில் ஓவரி எப்படி இருக்கும்? ஓவரி வந்து இன்ஃபீரியராக இருக்கும். ஓகே தானே? இதை பெரிகைனஸில் ஹாஃப் இன்ஃபீரியர், எபிகைனஸில் இன்ஃபீரியர். ஓகே தானே? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஜிசிஆர். ஜி வந்து என்னது? கோவா. இந்த சி வந்து என்னது? குக்கும்பர். இந்த ஆர் வந்து என்னது? ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஸோ ஹைப்போகைனஸ், கைனீஷியம் ஹையஸ்ட் பொசிஷன், ஓவரி சுப்பீரியர். அதுக்கு எக்ஸாம்பிள் எம்பிசி. பெரிகைனஸ் கைனீஷியம் சென்டரில் இருக்கும், அதோட ஓவரி ஆஃப் இன்ஃபீரியராக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பி ஸ்கொயர் ஆர். எபிகைனஸ் வந்து ஓவரி இன்ஃபீரியராக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜிசிஆர், கோவா, குக்கும்பர், ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். அடுத்தது பாருங்கள் எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷனில் என்னெல்லாம் எஸ்டிவேஷன் இருக்குது? வால்வேட் எஸ்டிவேஷன், ட்விஸ்டட் எஸ்டிவேஷன், இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன், வெக்ஸ்லரி ஆர் பாப்புலோனிசி எஸ்டிவேஷன் இருக்குது. ஸோ வால்வேட் எஸ்டிவேஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. அது என்னது? கெலோட்ராபிஸ். இது ஒன்று அப்படியே ஞாபகிக்கோங்க, விசின்னு ஞாபகிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ட்விஸ்டட். ட்விஸ்டடுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சி ஸ்கொயர் எல். சி ஸ்கொயர்னா என்னது? ரெண்டு சி ஒரு எல். இப்போ ஒரு சி இதில் என்னது? சைனா ரோஸ். ஓகேவா? ஒரு சி சைனா ரோஸ். இன்னொரு சி என்னது? காட்டன். இன்னொரு எல் என்னது? லேடிஸ் ஃபிங்கர். ஸோ ட்விஸ்டட், சி ஸ்கொயரல். என்ன சி ஸ்கொயரல்? சைனா ரோஸ், காட்டன், லேடிஸ் ஃபிங்கர். அப்புறம் இம்ப்ரிகேட். இம்ப்ரிகேட் வந்து சிஜி. இந்த சி என்னது? கேஷியா. இந்த ஜி குல்முகர். அடுத்தது வெக்ஸ்லரி ஆர் பாப்புலோனேசியா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பிபி. பிபி என்னது? பிளட் ப்ரெஷர்னு யோசிச்சுக்கோங்க. இதில் வந்து பி வந்து பீன்ஸ், இந்த பி வந்து என்னது? பீஸ். ஸோ என்னெல்லாம் எஸ்டிவேஷன் இருக்குது? வால்வேட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கெலோட்ராபிஸ். இது எப்படின்னு வச்சுக்கணும்? விசின்னு வச்சுக்கணும். அடுத்தது ட்விஸ்டட். ட்விஸ்டடுக்கு என்ன எக்ஸாம்பிள்? சி ஸ்கொயர் எல், சைனா ரோஸ், காட்டன், லேடிஸ் ஃபிங்கர். இம்ப்ரிகேட்டுக்கு என்னது? சிஜி, கேஷியா, குல்மோகர். அப்புறம் வெக்ஸ்லரி ஆர் பாப்புலோனேசியா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பிபி, பீன்ஸ் அண்ட் பீஸ். அடுத்தது பாருங்கள் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷனில் என்ன பிளாசன்டேஷன்லாம் இருக்குது? மார்ஜினல் பிளாசன்டேஷன், ஆக்சியல் பிளாசன்டேஷன், பெரைட்டியல், ஃப்ரீ சென்ட்ரல், பேசல். இதை இந்த சைடில் இருக்கெல்லாம் எப்படி வச்சுக்கலாம்? மேப் எஃபின்னு வச்சுக்கோங்க. எம் வந்து மார்ஜினல், ஏ வந்து ஆக்சியல், பி வந்து பெரைட்டல், எஃப் வந்து ஃப்ரீ சென்ட்ரல், பி வந்து பேசல். இதுக்கு வந்து என்ன ஒரே எக்ஸாம்பிள்? பீஸ் மட்டும்தான். ஓகே தானே? இதை வந்து எப்படி வச்சுக்கோங்க? எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு வச்சுக்கோங்க.
அடுத்தது ஆக்சியல். ஆக்சியலுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். ஓகே தானா? ஸோ சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சைனான்னு படிக்காமல் இது சின்னன்னு படிங்க. சின்ன டொமேட்டோ, சின்ன லெமன்னு படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பெரேட்டியல். பெரேட்டியலில் வந்து என்னது அப்படின்னா எம்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ வரும், நீங்கள் எம்ஏன்னு யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா எம்ஏ டிகிரி கூட இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த எம்க்கு என்னது அப்படின்னா மஸ்டர்ட். இந்த ஏ வந்து என்னது அப்படின்னா அர்ஜிமோன். ஓகே தானா? அடுத்தது ஃப்ரீஸ் ரெண்டரல். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னதுன்னா டிபி. டிபி டிஸ்பிளே பிக்சர் ஞாபகம். இந்த டி வந்து என்னதுன்னா டயாந்தஸ். இந்த பி வந்து என்னதுன்னா பிரிம்ரோஸ். ஓகேவா? ஃப்ரீ டிபின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ரீ டிபி. அடுத்தது பேசல். பேசலுக்கு வந்து என்னது மிஸ். இப்போ யாராச்சும் வந்து மேரேஜ் ஆகாதவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், மிஸ்ன்னு சொல்லுவோமா கேர்ள்ஸாக இருந்தால். ஸோ அதை ஞாபகம். அதில் எம் வந்து என்னது அப்படின்னா மெரிகோல்டு. எஸ் வந்து என்னதுன்னா சன்ஃப்ளவர். ஸோ பிளாசன்டேஷன், மார்ஜினல், ஆக்சியல், பெரேட்டியல், ஃபீ சென்ட்ரல், பேசல். மேப் எஃப்பி ஞாபகம் சொன்னேன். மார்ஜினல் பீஸ் எம்பி ஞாபகம் சொன்னேன். ஆக்சியல் சைனா ரோஸ், டொமேட்டோ, லெமன். அடுத்தது பெரேட்டியல் எம்ஏ, அது வந்து மஸ்டர்ட், அர்ஜிமோன். அடுத்து ஃப்ரீ சென்ட்ரல் டிபி, இது வந்து டயாந்தஸ், பிரிம்ரோஸ். பேசல் எம்எஸ், மிஸ், மேரிகோல்ட், சன்ஃப்ளவர். ஓகே தானா? அடுத்தது பாருங்க மோனோ அடல்ஃபஸ், டை அடல்ஃபஸ், பாலி அடல்ஃபஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம்? மோனோ அடல்ஃபஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா ரோஸ். டை அடல்ஃபஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ். பாலி அடல்ஃபஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம்? மீம் கிரியேட்டர்ஸ் டிஸ்பிளே பிக்சரை பிசியில் வச்சாங்க. ஓகே தானா? மீம் கிரியேட்டர்ஸ் டிஸ்பிளே பிக்சரை எங்கே வச்சாங்க? பிசினா என்னது? பர்சனல் கம்ப்யூட்டரில் வச்சாங்க. ஓகே தானா? அப்போது இந்த எம் வந்து என்னது? மோனோ அடல்ஃபஸ். மோனோ அடல்ஃபஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னது? சைனா ரோஸ். அதுதான் அந்த சி. அடுத்தது டி டயாண்டஸ். இந்த டி வந்து என்னது? டை அடல்ஃபஸ். ஓகே தானா? அடுத்தது இந்த பி என்னது? பீஸ். அப்புறம் பாலி அடல்ஃபஸ், அதுதான் இந்த பி. அடுத்தது இந்த சி வந்து சிட்ரஸ். ஓகேவா? அது எப்படின்னு வச்சுக்கோங்க. மீம் கிரியேட்டர்ஸ் டிஸ்பிளே பிக்சரை பிசியில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மோனோ அடல்ஃபஸ் சைனா ரோஸ், டயடல்ஃபஸ் பீஸ், பாலியடல்ஃபஸ் சிட்ரஸ். ஓகே தானா? ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து வெறும் ட்ரிக்ஸ் மட்டும் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெசன் எல்லா சாப்டர் வைஸும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.